யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வெளியாகிருக்கிறது. தருமபுரி மாவட்டம் கட்ரசம்பட்டி என்ற கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்த அருண்குமார் என்பவர் இந்த தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் நம்மிடம் இருக்கார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். ஒரு கிராமத்துல பின்புலத்திலிருந்து வந்து இந்த யுபிஎஸ்சி தேர்வை நீங்க வின் பண்ணிருக்கீங்க. முதல்ல வாழ்த்துக்கள். இது நீங்க வந்து தமிழ் மீடியத்தில் எழுதுனதா சொல்லப்படுகிறது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். எஸ் நன்றி சார். எஸ் என் பேர் அருண்குமார் சார். அது முன்னாடி சொல்லிய மாதிரி நான் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கட்ரசம்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்தவன். நான் வந்து தமிழ் மீடியம் தான் சார் எக்ஸாம்ஸ் எழுதினேன். ஏன்னா என்னுடைய அடிப்படையில் வந்து நான் வந்து பள்ளி கல்வி வந்து நான் வந்து அரசு பள்ளியில படித்தேன், தமிழ் வழியில படித்தேன். அது படிச்சுட்டு நான் வந்து காலேஜ் வந்து சென்னையில் MIT மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தேன் சார். அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் சார். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து அடிப்படையில் வந்து கல்வி வந்து தமிழ்ல பண்ணியிருந்ததுனால எனக்கு தமிழ்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. அதனால நான் தமிழ்ல என்னுடைய மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்தேன் சார். இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து மெயின்ஸ் எழுதிடுறாங்க. ஆனா நேர்காணல் என்பது ரொம்ப முக்கியம். யுபிஎஸ்சி தேர்வுல நேர்காணல் எப்படி நீங்க தமிழ்ல இருந்ததா, எப்படி இருந்தது? அது எதிர்கொள்றது ஒரு கிராமத்திலிருந்து வருபவர்களுக்கு நேர்காணல்ல எத்தனை பேர் கேள்வி கேட்பாங்க, எவ்வளவு நேரம் அந்த நேர்காணல் இருக்கும் சார்? சார் குறிப்பா இந்த நேர்முக தேர்வு பத்தி சொல்லணும்னா சார் 5 பேர் பேனல் இருப்பாங்க சார். ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, அப்புறம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க. அண்ட் நம்ம அப்ளை பண்ணும்போதே நம்ம ஆப்ட் பண்ணலாம் சார். என்ன லாங்குவேஜ் சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ் பேசலாம், இல்ல இந்தியில மொழிகள் இருக்கு 22 மொழிகள்ல அட்டவணை மொழிகளை எதுனாச்சும் நம்ம பயன்படுத்திக்கலாம். சோ நம்ம தமிழ்ல தரத்தாந்தாலும் தமிழ்ல நம்ம ஆப்ட் பண்ணிட்டு அதெல்லாம் நம்ம போய் உங்க பேனல்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நம்ம தமிழ்ல நம்ம இல்ல வேற ஏதாவது ரீஜனல் லாங்குவேஜ்ல கொடுக்கும்போது கேள்வி எல்லாமே ஆங்கிலத்தில் தான் கேட்பாங்க போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே. நம்மளுக்கு டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒருத்தவங்க நம்ம அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு கேள்விகள் புரியாத பட்சத்திலும் நாம பேசுறது வந்து தமிழ்ல ஆங்கிலத்துல பேச முடியாத சமயத்திலும் நம்ம பக்கத்துல டிரான்ஸ்லேட்டரை பயன்படுத்தி அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் சார். இந்த சிஸ்டம்ஸ் இருக்கு. ஆனா வந்து இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ எழுதிட்டு இன்டர்வியூ தனியா நம்ம தமிழ் இங்கிலீஷ்னு பிரிச்சு கொடுக்க முடியும் சார். நம்ம மெயின்ஸ் தமிழ்ல தான் கொடுக்கணும், அதனால இன்டர்வியூ தமிழ்ல தான் தரணும் இல்ல இங்கிலீஷ்ல தரணும் அப்படின்னு நம்ம எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்டும் கிடையாது. நான் என்னுடைய மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து தமிழ்ல எழுதினேன். ஆனா என்னுடைய இன்டர்வியூ வந்து இங்கிலீஷ்ல தான் கொடுத்தேன். சோ அது மாதிரி நம்மளுக்கு கன்வீனியன்ட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம் சார். இப்ப நீங்க தருமபுரி மாவட்டம் ஒரு கிராமத்தை சொல்றீங்க, நீங்க அங்கேயே இருந்து ப்ரிப்பேர் பண்ணீங்களா? எத்தனாவது முறையில நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க? சென்னை மாதிரி ஒரு இடம் தான் தேவையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எஸ் சார். சார் நான் வந்து கொஞ்சம் என்னுடைய பயணம் கொஞ்சம் நெடியது. நான் வந்து 2018 இருந்து என்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்னுடைய முதல் அட்டம்ப்ட்ல இன்டர்வியூ போயிருந்தேன். ஆனா இன்டர்வியூ போயிருந்தா எனக்கு சர்வீஸ் கிடைக்கல. ஒரு குறைந்த மதிப்பெண்கள் இடைவெளியில எனக்கு சர்வீஸ் கிடைக்கல. சோ தொடர்ந்து படிச்சேன். நான் இங்க சென்னையில படிச்சதுனால காலேஜ் நான் சென்னையில தான் படிச்சேன். அதனால நான் எனக்கு இங்க வந்தது பின்னாடி தான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சேன். சோ சென்னையில இருந்ததுனால நான் இங்கேயே கண்டினியூ பண்ணி படிச்சுட்டேன். எனக்கு வந்து ஆரம்ப காலத்துல எனக்கு நண்பர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. நண்பர்கள் சப்போர்ட் பண்ணதுனால எனக்கு சென்னையில தங்கி படிக்கிறது வந்து எனக்கு வீட்டுல தங்கி படிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சோ அங்க அந்த ஒரு கன்ஸ்டன்ட் இல்ல. பட் பின்னாடி நான் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் தொடர்ந்து வெற்றி பெறாம ஒரு சில வாய்ப்புகளை தவற விடும்போது அதுக்கப்புறம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைன்ல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. இப்ப தமிழ்நாடு அரசா இருக்கட்டும் இல்ல மத்த தனியார் நிறுவனங்கள் மூலமாவும் சரி ஆன்லைன் மூலமா கிளாஸஸ் இருக்கு. அதனால இப்ப கொஞ்சம் பேர் அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே படிக்க முடியும். ஆனா என்ன ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தாலும் நேரடியா வகுப்பு வந்து படிக்கிறது மாணவர்கள் நிறைய விரும்புறாங்க. அதனால சென்னையை நோக்கி நிறைய மாணவர்கள் தமிழ்நாடு இருந்தா சென்னையை நோக்கி வராங்க. மத்த மாநிலங்கள் தான் அவங்களுடைய மாநிலங்களோட தலைநகரை நோக்கி நகர்ந்து அங்கிருந்து படிக்கிறாங்க சார். மொத்தம் 3 எக்ஸாம்ஸ் இருக்கு. பிரிலிம்ஸ் இருக்கு, மெயின்ஸ் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு. 3 ஸ்டேஜஸ் இருக்கு. நம்ம பிரிலிம்ஸ்ல கிளியர் பண்ணலனா அடுத்த வருஷம் திரும்ப எழுதணும். அதே மாதிரி ஈவன் இன்டர்வியூ வரைக்கும் போய் நம்ம கிளியர் பண்ணலனாலும் திரும்ப அடுத்த முறை பிரிலிம்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். சோ இந்த 3 ஸ்டேஜஸ் நம்ம கிளியர் பண்றதுக்கு ஒரு தொடர் முயற்சி தேவைப்படுது. அது நான் வந்து ஒரு சில அட்டம்ப்ட்ஸ்ல தவற விட்டுட்டேன். சோ எனக்கு அந்த தவறுதல் நடந்ததுனாலதான் 8 வருஷம் ஆச்சு. நாம கரெக்டான திட்டமிடல் இருந்து இந்த தேர்வுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத கரெக்டா அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் 3 வருஷத்துல நிறைய பேர் சர்வீஸ் வாங்கிடுறாங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல சர்வீஸ் வாங்குற மாணவர்கள் இருக்கிறாங்க. தாய்மொழியில் படித்துட்டு இந்த மாதிரி போறதுக்கு எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கு புரிந்து படிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு? மற்ற மொழியை செலக்ட் பண்றவங்க என்ன ஸ்ட்ரகிள் ஃபீல் பண்றாங்க சார்? லாங்குவேஜ் பொறுத்து பார்க்கும்போது இது நம்மள தனிப்பட்ட நபர்களோட அவங்களுடைய விருப்பம் தான். நம்ம தாய்மொழின்னு பார்க்கும்போது நான் பள்ளி கல்வி தமிழ்ல படிச்சதுனால எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருந்தது. என்னோட தாய்மொழியா இருக்கும்போது என்னுடைய சிந்திக்கும் திறனும் சரி பேசுதலும் என் தாய்மொழியா இருக்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்ததுனால நான் சூஸ் பண்ணேன். நிறைய பேர் இங்கிலீஷ்ல கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால இங்கிலீஷை சூஸ் பண்றாங்க. சோ நம்ம இந்த லாங்குவேஜ் தான் சூஸ் பண்ணணும் அந்த லாங்குவேஜ் தான் சூஸ் பண்ணணும்னு கிடையாது. லாங்குவேஜ்ன்றது நம்ம தமிழ்ல எனக்கு இருந்த
சவால் வந்து ஆங்கிலத்துல கொஞ்சம் சவால் இருந்தது. நான் தமிழ் மீடியம் படிச்சதுனால சவால் இருந்தது. அதை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு கொஞ்சம் ஆங்கில அறிவு கட்டாயம் தேவை. அண்ட் குறிப்பா சொல்லணும்னா அடிப்படை ஆங்கில அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். நம்ம வெளியில சொல்லலாம் நம்ம முழுக்க முழுக்க தமிழ்ல எழுதி பாஸ் பண்ணிடலாம், சோ ஆங்கிலம் தேவையே இல்லை அப்படின்லாம் கிடையாது. அடிப்படை தேவை. கேள்வி என்ன கேட்கறான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ப்ரிலிம்ஸும் சரி, மெயின்ஸும் சரி, இன்டர்வியூவும் சரி, எல்லாமே நாம அவங்க கேட்கற கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். சோ இங்கிலீஷ்ல இருக்கும்போது நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அது என்ன கேட்கறான்னு தெளிவா உனக்கு தெரியல அப்படின்னா நம்மளால பதில் சொல்ல முடியாது. சோ அதனால அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து கட்டாயம் ஆங்கில அறிவும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இப்ப நீங்க வந்து 585வது ரேங்க் வந்திருக்க சொல்றீங்க. என்ன மாதிரியான உங்க செலக்டிவ் என்னவா இருக்கும்? ஒருவேளை எந்த மாதிரியான தேர்வு நீங்க நிறைய ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற பதவிகள் இருக்கு, நீங்க எதில் விருப்பம் உங்களுக்கு? சார் எல்லாருக்கும் மாதிரி எனக்கு விருப்பம் வந்து ஐஏஎஸ் தான். ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் 3 சர்வீஸ் தான் முன்னாடி கொடுத்துருக்கேன். பட் என்னுடைய ரேங்க் வந்து இப்போ 585 வந்திருக்கு. 585 வந்ததுனால ஐஏஎஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். பின்னாடி இருக்கிற ஐபிஎஸ் சர்வீஸோ ஐஎஃப்எஸ் சர்வீஸோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இது எல்லாமே நம்மளால இப்ப நிச்சயமா சொல்ல முடியாது சார். நான் இப்ப சொன்னது எல்லாமே கடந்த வருட அனுபவங்களை வச்சு சொல்றோம். பட் இது எல்லாமே செலக்ஷன், சர்வீஸ் அலோகேஷன்ஸ், இந்த கேடர் அலோகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு, பின்னாடி இருக்கு. அதெல்லாம் வரும்போதுதான் நம்மளுக்கு தெளிவா தெரிய வரும் நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இப்ப அறுதிட்டு இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது சார். சொன்ன மாதிரி நான் முதல்வன் ஸ்கீம் பத்தி சொன்னீங்க. அதுல நீங்க என்ரோல் ஆனீங்களா? அந்த 10 மாசம் ஸ்டைபண்ட் நீங்க வாங்கினீங்களா? எஸ் சார். சார் இப்ப தமிழ்நாடு அரசு இப்ப லாஸ்ட் 3 வருடங்களா 10 மாதம் 7,500 ரூபாய் கொடுத்து நம்ம பிரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்க்காகவும் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்காகவும் இன்டர்வியூக்காகவும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் குறிப்பா மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. ஏன்னா நான் வந்து தனிப்பட்ட முறையில இந்த முறை நான் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து நான் முதல்வன் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் அங்கதான் தங்கி நான் படிச்சேன். அங்க அவங்க வந்து கிளாஸஸ், ரெகுலரா கிளாஸஸ் இருக்கிறதாகட்டும், டெஸ்ட் சீரீஸா இருக்கட்டும், தொடர் கண்காணிப்பிலும் நம்ம தோணும் போது நிறைய பேர், நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டா வந்தேன். ஆனா நிறைய மாணவர்கள் ஃபர்ஸ்ட் அட்டம், செகண்ட் அட்டம் வரும்போது அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க நான் முதல்வன் டீம். அதனால அந்த அரசு திட்டத்துல நான் முதல்வன் போட்டித் தேர்வுல யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அந்த பிரிவு எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது சார். இப்போ ஒரு கிராமப்புறத்திலிருந்து இது போன்ற வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்ப, அரசு தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன சார்? எஸ் சார். கிராமப்புற மாணவர்கள் இல்ல அனைத்து மாணவர்களுக்குமே எனக்கு தெரிஞ்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்ல வேண்டியது, தொடர்ந்து போராடணும் சார். அதாவது நான் வந்து முதல் 2 அட்டம்ப்ட்ல இன்டர்வியூ போயிருந்தாலும் எனக்கு சர்வீஸ் கிடைக்கல. நான் 4 வருஷம் 5 வருஷம் பார்த்துட்டு வேற ஏதோ போயிருந்துருக்கலாம். அது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணேன். சோ தொடர்ந்து ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஃபைனல் நம்ம இதான் அச்சீவ் பண்றோம்னு முடிவு பண்ணும்போது அதுக்கான தேடுதலோட தொடர்ந்து ஒர்க் பண்றது ரொம்ப முக்கியம். அதே சமயம் டெடிகேட்டடா இருக்க வேண்டியது இருக்கு. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் சார். அதை வளர்த்துக்க வேண்டியது இருக்கு. அடுத்து பெர்சிவரன்ஸ் சொல்லுவாங்க, விடாமுயற்சின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து நம்மளுக்கு தனிப்பட்ட நபர்கள் தேவையான தகுதிகளா பார்ப்பேன். அதே சமயம் நம்மளுடைய பாடத்திட்டங்கள்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டு கண்டென்ட், அந்த கிளாரிட்டியை, பேசிக் கண்டென்ட்டை நல்லா கிளாரிட்டியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, எக்ஸாம்ஸ் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் ஒவ்வொரு டெக்னிக்ஸ் இருக்கும், ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதை நம்ம படிக்கும் போது ஓரளவுக்கு புரிஞ்சுப்போம். ஸோ குறிப்பிட்டு நம்மளுடைய எக்ஸாம்ஸ், என்னுடைய சிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா கிளாரிட்டி கண்டென்ட்டோட நல்ல ரிவிஷனோட ஒர்க் பண்ணா போதும். இந்த எக்ஸாம்ஸ் ரொம்ப எளிமையானது தான். கிராமப்புற மாணவர்கள்னு கேட்டீங்க, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கிராமப்புற மாணவர்கள் குறிப்பா தமிழ் மீடியம்ல இருந்து வராங்க. அப்படி இருக்கும்போது நாம மொழியை கண்டு பயப்படவே தேவையில்லை. முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அடிப்படை ஆங்கிலம் கட்டாயம் தேவைதான். ஆனா அந்த ஆங்கிலத்துல புலமையோட இருக்குன்னு அவசியம் இல்லை. சாதாரணமா உங்களால அடுத்தவங்க கூட கான்வர்சேஷன் வச்சுக்க முடிஞ்சாலும் போதும். அதே சமயம் கேள்விகளை புரியுற அளவுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சா போதும். புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் நம்மளுக்கு வந்து ஆங்கிலத்துல தான் இருக்கும். சோ அதை புரிஞ்சு அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு அந்த அறிவு இருந்தா போதும். அதை பயன்படுத்தி கட்டாயம் நம்ம தேர்வில் வெற்றி பெற முடியும். சோ அதனால அனைத்து தம்பி தங்கைகள் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா, தாராளமா வாங்க, படிங்க. தொடர் போராட்டம் மூலமா நம்ம எல்லாராலுமே வெற்றி பெற முடியும்.